அநேக பிலீவருடைய லைஃப்பில் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கோம், வேதம் வாசிக்கிறோம், பைபிள் படித்து ஜெபம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஏன் நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வரல, ஏன் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகலை அப்படின்ற சோர்வு நாளுக்கு நாள் அதிகமாகும் பொழுது லேசாக அந்த அவிசுவாசத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். நார்மலாகவே ஒரு ஜெயமுள்ள டெஸ்டிமனியை சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் அது நடந்து வந்த பாதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த பாதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹியூஜ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாளைகள் ஜெயிக்கிற போலவே இருக்கும், இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா தோற்று போகுது, இன்றைக்கி நமக்கு விடுதலையே கிடையாதுன்ற போகிற சிந்தனையெல்லாம் இருக்கும். பட் அந்த நேரம் எல்லாமே நம்ம வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய சிந்தையை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் டு ஸ்டாண்ட் ஃபோம் டில் தி எண்ட், அந்த முடிவு பரியந்தம் வரை நம்ம அந்த வார்த்தையில் நிலைநிறுத்தி நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிப்பேன்ற அந்த விசுவாசத்துக்கான ட்ராவல் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஜெயம் நமக்கு உண்டாகுது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நடக்கலைன்னா நிச்சயமாக நாளைக்கு நடக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஒளி நமக்குள் வந்ததுனால நமக்குள்ள அவர் பிரகாசிக்க வைக்கிற ஒளியாக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளி. அதனால் இன்னைக்கு இருக்கிற அந்த ரிசல்ட்டை வச்சு கர்த்தர் கைவிட்டாரோ அப்படின்னு சோர்ந்து போக வேண்டாம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை வசனம் மூலமாக பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகும்போது நம்ம மனிதனிடத்தில் போய் அட்வைஸ் கேட்பதை விட வார்த்தையை பார்க்கணும்,